எஸ்பிஎம் சார் வந்து கம்பன் விழாவாகட்டும் கண்ணதாசன் விழாவாகட்டும் அவர் தான் கைடு. கோனா தமிழரை கேட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்களுடைய கோனா தமிழரே அவர் தான். அவர் எப்படி ஒரு நிகழ்ச்சி நீங்க பார்த்துருக்கீங்களான்னு தெரியல, ஈவினிங் ஃபங்க்ஷன் இருக்கும், 6 மணிக்கு இருக்கும், 6:30 மணிக்கு ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஒரு பேடை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நுணுக்கமாக நோட் பண்ணி செஞ்சு எங்களை போன்றவர்களெல்லாம் கரெக்டா கைட் பண்ணி ஃபாலோ பண்றதுல அவருக்கு நிகர் அவர் தான். 91 வயசுல அப்படி ஒரு தொழில் போல பணியாற்றி இழந்த அவருடைய அபிநவாடு பாட போறாரு. அது என்னடி ராக்கம்மா அப்படிங்கிற ஒரு பாட்டு. இதுல என்ன விசேஷம்னா, எனக்கு தெரிஞ்ச 1980s கல்யாண ரிசப்ஷன்ல கடைசி பாடல் இந்த பாடல் தான். ஏன்னா இந்த பாட்டுக்கு கிடைக்கிற அந்த அமோகமான குதூகலம், கொண்டாட்டம், அது வந்து வேற எந்த பாட்டுலையும் அதுக்கு முன்னாடி பின்னாடி வரல. சார் பிரசாத் அந்த தபேலாவில் பாட்டு எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இல்லாம வெறும் தபேலா மட்டும் யூஸ் பண்ணி இந்த பாட்டை நமக்கு காதல ஒழிக்க வைப்பார். அப்படிப்பட்ட பிரசாத்துடைய வாசிப்பையும் நான் கேட்டிருக்கேன். ஆபட்ஸ்வரின்னு ஒரு கல்யாண மண்டபம் இருந்துச்சு. இப்போ கல்யாணம் அது வந்து 5 ஸ்டார் 7 ஸ்டார் ஹோட்டல் ஆயிடுச்சு. அந்த எல்லா கல்யாண மண்டபங்கள்லையும் சக்கப்போடு போட்டு பாட்டு. அடி என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நினைப்பு என் நெஞ்சை பொறுத்ததடி சரி கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க சிவப்பு மச்சானே இழுக்குதடி ஆண்டவனே காப்பு
பசிக்கு விருந்தாவா நோய்க்கு மருந்தாவா பரந்தாம் சன்னதிக்கு வாராய் நெஞ்சே. கண்ணன் வந்தான் அங்கே கண்ணன் வந்தான் ஏழை கண்ணீரை கண்ணன் வந்தான். கண்ணன் வந்தான் அங்கே கண்ணன் வந்தான் ஏழை கண்ணீரை கண்ணன் வந்தான். கண்ணன் வந்தான். உடவர்களை நடக்க வைக்கும் மூடர்களை அறிய வைக்கும் உடவர்களை நடக்க வைக்கும் மூடர்களை அறிய வைக்கும் மூடர்களை காண வைக்கும் உண்மைகளை பேச வைக்கும் உடல்களை காண வைக்கும் கருணை என்னும் கண்ணிரந்து காண வேண்டும் காவை நீட்டி காக்க வேண்டும் கருணை என்னும் கண்ணிரந்து காட்ட வேண்டும் காவை என்னும் கை நீட்டி காக்க வேண்டும் கனிமணலை குரல் கொடுத்து பாட வேண்டும் கண்மறை தாயும் அதை கேட்க வேண்டும் கடலை குரல் கொடுத்து பாட வேண்டும் தாயும் அதை கேட்க வேண்டும் தவறுகளை உன்னிடத்தில் தந்தே கண்டா
சார் பார் மகளே பார் மகளே பார் நீ இல்லாத மாளிகை பார் மகளே பார் நிழலில் நாம் வாடுவதை பார்
உறக்கமென்று படுக்கை போட்டால் ஓடி வந்து எழுப்புகிறார். கண்மணியில் பாடுகிறார், புன்னகையில் வாட்டுகிறார். கண்ணிழந்த தந்தை தலையே என்ன செய்ய எண்ணுகிறார், என்ன செய்ய எண்ணுகிறார். நீ இல்லாத வாழ்கிறேன் பார்மகளே பார், உன்னிடமில்லாமல் வாடுவதே பார்மகளே பார், பார்மகளே பார். தந்தை வாழ்வு முடிந்து போனால் தாயும் மகள் நினைப்பதில்லை. தாயும் வாழ்வு மறைந்து போனால் தந்தை கண்டு யாரும் இல்லை. தந்தை வாழ்வு முடிந்து போனால் தாயும் மகள் நினைப்பதில்லை. தாயும் வாழ்வு மறைந்து போனால் தந்தை கண்டு யாரும் இல்லை. ஒருவராக வாழுகின்றோம், பிரிவதற்கோ இணையமில்லை. யாரை உனக்கே என்று ஓடிவிட்டாய் என் மகளே, ஓடிவிட்டாய் என் மகளே. நீ இல்லாத மாளிகை பார்மகளே பார், உன்னிடமில்லாமல் வாடுவதே பார்மகளே பார், பார்மகளே பார், பார்மகளே பார், பார்மகளே பார். நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதும் இல்லை. நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை. மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே, வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலையன்னமே. நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே, வளர்ப்பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொலிந்த தமிழ் மன்றமே. கண்ணே கலைமானே கன்னிமயிலென கண்டேன் உன்னை நானே. கண்ணே கலைமானே கன்னிமயிலென கண்டேன் உன்னை நானே. அந்திப்பகல் உன்னை நான் பார்க்கிறேன், ஆண்டவனை இதைத்தான் கேட்கிறேன். வாட்டர் வெயிட்டிங்னு நினைத்தால் எனக்கு ஒரு பாட்டு. திடீர்னு கேபி சார் என்ன பண்ணிட்டாரு, அப்பாவெல்லாம் கூப்பிட வேண்டாம் பையனையே எழுதுடான்னு சொல்லிட்டாரு. பையன் அசிஸ்டன்ட் டைரக்டர் நினைத்தால் எனக்கும்ல. ஸோ அதனால கண்மணி சுப்பு வந்து வாட்டர் வெயிட்டிங்னு ஒரு குட்டி இங்கிலீஷ் பாட்டோட இங்கிலீஷ் வரிகள் ஆரம்பிக்கிற பாட்டில் ஒரு வரி எழுதியிருந்தார். இவர் வந்து காத்துக்கிட்டு இருக்காரு, காதலி வரல. ஸோ நாற்று வச்சு காத்திருந்தா நெல்லு கூட விளைஞ்சிருக்கும். இந்த வரி கண்மணி சுப்பு அவர்களுடைய வரி. பின்னால் இதே வரி வேற ஒரு பாட்டில் வேற மாதிரி வந்தது, அது வேற. ஆனால் முதல்ல அதை 80s எழுதினது வந்து கண்மணி சுப்பு அவர்கள். நாற்று வச்சு காத்திருந்தா நெல்லு கூட முளைச்சிருக்கும். அது வாட்டர் வெயிட்டிங் பாருங்க.
காதலியே காதல் உண்டா சொல்லுன்னு அந்த மாதிரி அந்த பாட்டு போகும். அதை விட எனக்கு அவரோட பாட்டில் இந்த வரி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எந்த இடத்துல மீட்டருக்கு தான் பாட்டு எழுதுகிறோம் சம்டைம்ஸ், ஆனால் அந்த வரியை அந்த மீட்டருக்கு இருக்கிற இடத்த எப்படி போடுறோம். வந்து சக்கரங்கள் நீங்கள் சொன்னீங்களே, வண்டி ஓட சக்கரங்கள் 2 தேவைங்கிறது தான் கரெக்டு. ஆனால் மீட்டருக்காக தான் மட்டும் போட்டார். அந்த மட்டும்க்கு நீங்கள் இன்னைக்கு ஃபுல்லாக யோசிச்சு பார்க்கலாம். 3வது வேண்டான்னு சொல்கிறார். இல்லை, நீங்கள் எப்படி வேணால் இன்டர்பிரிட்டேட் பண்ணலாம். அதை 2 மட்டும் தேவைன்னு சொல்கிறார்ல, அதுலேருந்து சரி. நான் இவருக்கு சொல்ல வந்தது என்னன்னாக்க, நான் தேடும் செவ்வந்தி பூ இது யார் வேணால் எழுதுவாங்க. அடுத்த வரி எழுதுகிறார் கண்மணி சுப்பு, ஒரு நாள் பார்த்து அந்தியில். அதில் ஒரு செலக்ட் பண்ணலாம். அதுவே ஒரு நாள் செலக்ட் பண்ணுறேன். நான் நாளைக்கு மலர்றேன், இல்லை நான் நாளைக்கு மலர்றேன், வெள்ளிக்கிழமை மலர்றேன், ஒரு நாள் பார்த்து அந்தியில் போட்டது. என்ன பியூட்டிஃபுல் வரி பாருங்க.